பயிற்சி 2ல் 1 யூக்ளிடின் வகுத்தல் வழிமுறையை பயன்படுத்தி பின்வருவனவற்றின் மீபோவா காண்க. 3வது வினா பார்க்கலாம். இந்த வினாவுல நமக்கு 10,224 மற்றும் 9,248 கொடுத்திருக்காங்க. நாம எப்பவும் போல பெரிய எண்ணான 10,224 சிறிய எண்ணான 9,648 வகுப்போம். ஒரு முறை இருக்கு இல்லையா? 9,648 கழிங்க 14, 8 போனா 6, 11, 4 போனா 7, 11, 6 போனா 5, 1 ஏற்கனவே கொடுத்துருச்சு இல்லையா? 576. அதாவது 10,224 சமம் மேல இருக்கிற 1 பெருக்கல் 9,648 பிளஸ் மீதி வந்திருக்கிற 576. 576 மீதி வந்து 0க்கு சமம் இல்ல. அதனால மறுபடியும் நாம வகுப்போம். இப்ப எதை உள்ள போடுவோம்? 9,648 உள்ள போடுவோம். வெளியே எதை போடுவீங்க? 576. நமக்கு 576வது டேபிள்லாம் தெரியாது. இது 500 விட பெருசு இல்லையா? அப்படின்னா 964ல ஒரு முறை தான் இருக்கும். 576 கழிப்போம். 14, 6 கழிச்சீங்கன்னா 8, இங்க 15, 7 கழிச்சீங்கன்னாவும் 8, இங்க 8, 5 கழிச்சீங்கன்னா 3. இந்த 8 அப்படியே கீழே இறக்கிக்கோங்க. இப்ப 576 3888ல எத்தனை தடவை இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு கண்டிப்பா நமக்கு டேபிள்ஸ் வேணும். ஒரு 576, 576 2 முறை போட்டீங்கன்னா என்ன பண்ண சொல்லியிருக்கோம் நாம? 576 கூட இன்னொரு 576 போட்டு கூட்டுங்க. 6, 6, 12, 14, 1, 15க்கு 5 மீதி 1, 11. 1152. 3 முறை போடுவோமா? 3 என்று 576. இன்னொரு 576 போட்டு கூட்டுங்க. 8, 12க்கு 2 மீதி 1, 7, 1. 1728. 4 முறை போடுவோமா? 4 என்று 576. இன்னொரு 576 போட்டு கூட்டுங்க. 8, 6, 14க்கு 4 மீதி 1, 9, 1, 10க்கு 0 மீதி 1, 12, 1, 13க்கு 3 மீதி 1, 2. 2304. இன்னொரு முறை போடுவோம். 5 என்று 576. 576 கூட்டுங்க. 10, 8, 8, 2. 2880. நமக்கு என்ன வேணும் பாருங்க? 3888 வேணும். மறுபடியும் போடுவோம். 6 என்று 576. இன்னொரு 576 போட்டு கூட்டுவோம். 6, 8, 7, 15க்கு 5 மீதி 1, 9, 9, 5, 14க்கு 4 மீதி 1, 3. 3456 வந்திருக்கு. இங்க போட்டுக்கலாம். மேல என்ன போடுவீங்க? 6, இங்க 3456 கழிப்போமா? 8ல 6 கழிச்சா 2, 8ல 5 கழிச்சா 3, 8ல 4 கழிச்சா 4. 432ன்னு வந்திருக்கு. இங்க என்ன எழுதுவீங்க? 9648 சமம் மேல என்ன கிடைச்சது உங்களுக்கு? 16 பெருக்கல் 576 பிளஸ் 432. 432 மீதியா வந்திருக்கு. அது 0க்கு சமமா? இல்ல இல்லையா? அதனால நம்ம மறுபடியும் வகுக்க போறோம். இப்ப எதை உள்ள போடுவீங்க? இங்க இருக்கிற 576 உள்ள போடுவீங்க. வெளியே எதை போடுவீங்க? 432 போடுவீங்க. ஒரு முறை போடுவோமா? 432 கழிச்சிங்கன்னா 6ல 2 கழிச்சா 4, 7ல 3 கழிச்சா 4, 1.
என்ன எழுதுவீங்க இங்க? 576 சமம் 1 பெருக்கல் 432 கூட்டல் 144. 144ங்கிறது 0வுக்கு சமமா? இல்ல இல்லையா? அதனால இப்ப எதை உள்ள போடுவோம்? 432 உள்ள போடுவோம். வெளியே எதை போடுவீங்க? 144 போடுவீங்க. 144 432ல எத்தனை தடவை இருக்குன்னு பார்க்க போறோம். டேபிள்ஸ் எழுதுவோம். ஒரு 144 144 2 முறை போடுவோமா? 2 பெருக்கல் 144 288. 3 பெருக்கல் 144 சமம் 288 கூட ஒரு 144 கூட்டுங்க. 2 3 4 432. மேல என்ன போடுவீங்க? 3 போடுவீங்க. 3 144 432 கழிச்சீங்கன்னா 0 கிடைக்கும். என்ன கிடைச்சிருக்கு பாருங்க. 432 சமம் 3 பெருக்கல் 144 பிளஸ் 0ன்னு கிடைச்சிருக்கு. இங்க மீதி 0 கிடைச்சிருச்சு. அதனால இந்த ஸ்டெப்ல எந்த நம்பரை கொண்டு நாம வகுத்தோமோ அதுதான் மீ போவான்னு நம்ம சொல்லுவோம். மீ போ வா எந்த எண்களுக்கு கண்டுபிடிச்சீங்க? 10,224, 9,648 சமம் என்ன கிடைச்சது? 144. நன்றி மாணவர்களே.